சொல்லுப்பா. அதாவது பாத்திப்ப போய் ஜெயக்குமார் எல்லாம் பார்த்து 25 லட்சம் காசு கொடுத்து 3 டீமை செட் பண்ணிருக்காங்களா உங்க அடிக்க கமிஷனர் கிட்ட பேசி 25 ரூபா கொடுத்தா 3 டீமியா? ஆமா. அதனால மாமா இப்ப லைனுக்கு வந்தாங்க. சரி நீ வேற நம்பர். ஆனா நானா கான்ஃபரன்ஸ் பேசினா இதாயிரும், பேரு கீரு சொல்ல மாட்டானா, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க மாமா. சரி இரு, நீ வேற நம்பர்ல இருந்து எனக்கு போடு, நான் லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறேன் இருக்காங்க. நான் ஒரு நம்பர் அனுப்பிச்சுடுறேன், அந்த நம்பருக்கு வாங்கினேன். அனுப்பிச்சுடுறியா? இப்ப உடனே அனுப்பிச்சுடுறேன், பேசுங்க. ஓகே வாப்பா. நான் அப்படியே லைன்ல இருக்கேன். ஓகேப்பா, லைன்லயே இருங்க, நான் போன் போடுறேன். போடுப்பா. மாமா லைன்ல இருக்காங்க மாமா, பேசுங்க மாமா. தம்பி வணக்கண்ணா. ஹலோ, புரியலண்ணா. 3 டீமாண்ணா? புரியுதுண்ணா. பொட்டை ரொம்ப டைப் பண்ணிட்டு ஜாஃபர் பாய் கிட்டியாண்ணா? பாய்னா ஜாஃபர் பாய் தானே? பாய்னா ஜாஃபர் பாய் தானே? அதான் ஜாஃபர் பாய் தான் சொல்றாங்க. அசோக் அண்ணன் பேசுறது இறங்குது அசோக். மாமா நீங்க பேசுறது வந்து அவர் கேட்க மாட்டேதா? ஒரு நிமிஷம் மாமா. அதாவது மாமா என்ன சொல்றாங்கன்னா, சிஷ்யா பாபு கார்ல காசு எடுத்துட்டு போயிருக்கானா, பாயும் பார்த்திபனும் இங்க இருந்து பிளைட்ல ஏறி இறங்கி அங்க வந்து ஹோட்டல்ல ஜெயக்குமாரை மீட் பண்ணி காசு கொடுத்துருக்காங்களா? மதுரை எஸ்பி ஜெயக்குமாரா? எங்கப்பா? மதுரை எந்த ஹோட்டல் வரைக்கும் தங்க வரைக்கும் சொல்றாங்க. என்ன ஹோட்டலுப்பா? ஏதோ பாண்டியன் ஏதோ ஒரு ஹோட்டல் சொல்றாங்க. பாண்டியன் ஹோட்டலமா? பாருங்க எவ்வளவு டைட்டா தான் நம்பர் போட்டீங்க. அதான் அவங்க போற நேரம் இருந்துச்சு. நீங்க அதான் கேக்குதானே? அண்ணா கேக்குது. என்னப்பா சொல்றாரு மாமா? நீங்க சொல்றது புரியல மாமா இருக்கு. சரிண்ணா, புரியும். இல்லப்பா நார்மல் நம்பர் வச்சுக்க மாட்டேன்டா. என்ன எவ்வளவு இதா பிரசரா தெரியலாங்க பாத்தீங்க. இங்க மட்டும் எல்லா இடம்டா. அதுதான் மாமா இப்ப பேசுறது. அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணப்பா, நான் புரிஞ்சுக்கிறேன்பா. அண்ணா சொல்லுங்க. மாமா சொல்றேன், நான் சொல்றேன். மாமா என்கிட்ட சொல்லுங்க மாமா. அதுதான் மாமா என்ன சொல்றாங்க, இன்னொரு காரணியும் பாத்தி மணி சேர்த்து அடிச்சு சொல்றாங்க, பாய் கிட்ட கலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓ பாய்னா ஜாஃபர் பாய் தான். ஓகே. மாமா உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அது போதும்பா. மாமா ஹெல்ப் பண்ணாலே போதும்பா. அதுதான் மாமா அவர் என்ன கேக்குறா, நீங்க ஹெல்ப் பண்றீங்களா கேக்குறாங்க மாமா. அடிக்கிற அடி பயங்கரமான அடியா இருக்கும். டிபார்ட்மெண்ட் வரைக்கும் மாமா ஹெல்ப் பண்றாங்க. சூப்பர். கண்டிப்பா நான் முடிச்சோனே உங்களுக்கு லைன் வரேன் அசோக். சரியா? மாமாட்ட சொல்லு வேலையை நான் சொல்லுப்பா. பார்த்திபனையும் சிஷ்யா பாபையும் கிடைச்சா டைம் கிடைச்சா 2 பேர்த்தையும் சேர்த்து அடிச்சிருங்க. பார்த்து பேச சேர்த்து பாப்பீங்க. ஆமா 2 பேர்த்தையும் ஆமா சிஷ்யா பாபு தம்பி சொல்லுப்பா. என்ன சொல்றாங்க, 2 பேர்த்தையும் அடிச்சுட்டா வேலை முடிச்சிருமா, இல்லன்னா சிஷ்யா பாபு லைன் எடுத்து பண்றாங்க. எடுக்க சொல்லுப்பா. அது வரைக்கும் சொல்லுப்பா. அவனை வரைக்கும் சொல்லுப்பா. மாமா என்ன சொல்றாங்கன்னா, பார்த்திபனையும் சிஷ்யா பாபையும் சேர்த்து அடிச்சிட சொல்றாங்க. இல்லன்னா சிஷ்யா பாபு வந்து தனியா லைன் எடுப்பான் டிபார்ட்மெண்ட் வச்சுன்றாங்க. இல்ல சிஷ்யா பாபு வந்து அப்படின்னா இவனுங்க பார்த்திபனோட சப்போர்ட்ல தானே இது பண்ணிருக்காங்க. இது பண்ணு பார்த்திபன் தானே மெயின். பார்த்திபனோட சப்போர்ட்ல தான் பண்ணணும் இது பண்ணிட்டு இருக்கானுங்க. பார்த்திபன் போனது கொஞ்சம் தெரிச்சுருவானுங்க. நம்ம ஊருக்கு மிஞ்சி தானே இருக்கு. என்ன அடிக்கலன்ட்டு அவளை செட் பண்றானுங்க. நம்ம எப்படி சும்மா இருக்க முடியுமாண்ணே? இன்னொரு விஷயம் மட்டும், பார்த்திபன் அடிச்சுட்டு கேரி இழுத்து விட முடியுமா? அவர் தான் சொன்னாருன்னு இருக்கணுமா? சரிண்ணா பார்த்திபன் அடிச்சுட்டு கேரி இழுத்து விடணும். சரி பாத்துறேன். நான் ஐடியா பண்ணிக்கிறேன்.
மாமா என்ன மாமா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா கேஆர்வி வந்து ஆனந்த் கிட்ட சொல்லி ஆனந்த் வந்து உங்ககிட்ட சொல்லி அடிக்க சொன்னாங்கன்னு சொல்லி இழுத்து விட சொல்றாங்க. சரிப்பா ஓகே அது நான் செட் பண்ணிக்கிறேன்டா. நம்ம வேற செட்டிங் வேற இது இருக்குப்பா, வேற ஒரு இது இருக்குப்பா, அதை அந்த ஃபாலோ பண்ணிக்கிறேன். இவர் சொல்றது இந்த பிளான் பிளானிங் பண்ணி வச்சிருக்காங்களா மாமா? அடிச்சா ஊரு தமிழ்நாடே அலறணுமா அந்த மாதிரி அடிக்க சொல்றாங்க. மாமா சப்போர்ட் பண்ண சொல்லு, அடிச்ச பிறகு மாமா வரும் நியூஸ் வரும். உங்க சப்போர்ட் தான் மாமா கேக்குறாரு. மாமாவோட சப்போர்ட் பண்ணலாம் காவிய மாமா பண்றேன்றாங்க. அவ்வளவுதான்ப்பா. நீங்க நானும் வயல போய் யாருக்கும் தெரியாது சரியா? நீ நானும் ஆனா யார் பேரும் வரக்கூடாதுன்னா இது உங்களோட மோட்டிவ் மாதிரி தான் செய்யணும். யாரோட பேரும் எந்த இதுக்கும் வராதுப்பா. ஆனா மாமா என்ன சொல்றாங்க, நம்ம இருக்கணும் யாருக்கும் தெரியவும் கூடாது, யாருக்கிட்ட சொல்லவும் கூடாதான். ஓகே கண்டிப்பா யாருமே தெரியாது சரியா? மாமா அவர் அடிச்சு லைனுக்கு வரேன்னு சொல்றாரு மாமா. அடிச்சுட்டு லைனுக்கு வரேன். ஏன்னா மாமா மேட்ரு வரலன்னா மாமா கம்பல்சரி 100% உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓகே வரவே வராதுப்பா. 100% வராது சொல்லு. அதான் 100% வராது மாமா. அவர் ஒரு மோட்டிவ் வச்சிருக்காரு. தமிழ்நாடே அலறணுமான பார்க்க தானே போறாரு எதுவும் யோசிக்காதா சரியா? எனக்கு சப்போர்ட் பண்ணி வேலை முடிஞ்சா எனக்கு பினான்ஸ் மட்டும் எனக்கு அது மட்டும் நீங்க விடிச்சு ஒரு ஆரம்பி பண்ணு சரியா? மாமா கிட்ட சொல்லியா? ஆமா சரி நான் மாமா கிட்ட பேசுறேன் சரியா? நான் வந்து ஆகவே மாட்டேன்பா. எல்லாமே ஒரு 9 பேர் 10 பேர் ஆயிடுவாங்க. நான் ஆக மாட்டேன். நான் வரவே நான் இருப்பேன் சரியா? ஓகேப்பா. எல்லாம் என் பேர் தான் சொல்லுவாங்க. நான் சொல்றதுதான் ஸ்ட்ரைட். யாருக்கும் அந்த பணம் தெரியாது. ஓகேப்பா பாத்துலாம்பா. மாமா வச்சுட்டாரா? இல்ல மாமா லைன்ல இருக்காங்க, பேசிட்டு வரேன். சரி ஓகே பேசிட்டோப்பா. இந்த போன் கால்ல முதலாவது பேசுறது முத்துசரவணனும் அதுக்கப்புறம் அசோக்ன்ற நபரும். ஏன்னா பின்னாடி 2 இடங்கள்ல அசோக்ன்ற பேர் பயன்படுத்தப்படுது. அந்த அசோக்ன்ற நபர் யாரா இருக்க முடியும் நெருங்கின வட்டத்தில் விசாரிக்கும் போது இந்த நபர் தான் வரான்னு வச்சுக்கோங்க. அப்ப முத்துசரவணன் அசோக் அவர்கள் இந்த 2 நபர்கள் பேசி பின்னாடி காது ரவிக்கு கான்ஃபரன்ஸ்ல கால போறாரு அசோக் அவர்கள். அதுல பேசக்கூடிய உரையாடல் இது முதலாவது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, மதுரையை சேர்ந்த ஒரு காவல்துறையினருக்கு சுமார் 25 லட்சம் ரூபாய் பார்த்திபன் அவர்கள் கொடுத்ததா. இந்த பார்த்திபன் யார் அப்படின்னா ரெடிகல்ஸ் பார்த்திபன் போன ஆண்டு வெட்டி கொலை செய்யப்படுறார். அந்த காலகட்டத்தில் அவர் இந்த காவல்துறையினருக்கு சுமார் 25 லட்சம் ரூபாய் ஒரு நண்பர் மூலமாக கொடுத்ததாக தகவல் இந்த இதில் பேசுறாங்க. இந்த விதமாக காசை கொடுத்து ஒரு 3 டீம் ஸ்பெஷல் டீம் ரெடி பண்ணி எது ரவுடி முத்துசரவணனை போட்டு தள்ளுறதுக்கு காவல்துறையிலிருந்து 3 படை அமைக்கப்பட்டிருக்குது. அவங்க மூலமாக காவல்துறை தீவிர வேட்டையில் இருக்குது. இதற்காக தான் யார் காசு கொடுத்ததாக சொல்லப்படுது? பார்த்திபன் அவர்கள். இந்த உரையில வர விஷயம் மட்டும் நான் சொல்றேன் சரியா? இதற்காக தான் அவங்க மதுரை போயிருக்காங்க. சிஷ்யா பாபு இவர் இன்னொரு ரவுடின்னு வச்சுக்கோங்க. சிஷ்யா பாபு கார்ல போறாரு. இவங்க யாரு? பார்த்திபனும் அவருடைய நண்பரான ஜாஃபர் பாய். அவரே சொல்றாங்க ஜாஃபர் பாய்னு கேக்குறாங்க. ஆமான்றாங்க. அப்ப பார்த்திபன் ஜாஃபர் இவங்க 2 பேருமே தொழில்முறை நண்பர்கள் வச்சுக்கோங்க. தொழில்முறை நண்பராக இருக்கக்கூடிய இவங்க 2 பேரும் பை ஏர் ஃப்ளைட்ல போய் மதுரையில் தங்கி இந்த 25 லட்சம் ரூபாய் செட்டில்மெண்ட்டை முடிக்கிறாங்க அப்படின்னு அந்த உரையாடல சொல்லப்படுது. அந்த இடத்துல அந்த உரையாடல் எப்படி வருது அப்படின்னா, அந்த காதுகுத்து ரவி அவர்கள் அவங்க தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, 800 காரனையும் பார்த்திபனையும் சேர்த்து அடி. இந்த 800 காரணம் யாரு அப்படின்னு பின்னாடி அவங்களே அதுல விளக்கம் கொடுக்குறாங்க. யாருன்னா இந்த சிஷ்யா பாபுவையும் இந்த பார்த்திபனையும் சேர்த்து அடிச்சுட்டு 2 பேரும் சேர்த்து அடிக்கிறானா, சிஷ்யா பாபு விட்டனா அவன் லைன் எடுப்பான் டிபார்ட்மெண்ட் மூலமா. அதனால அப்படி டிபார்ட்மெண்ட் மூலமா போலீஸ் வழியா லைன் எடுத்து அதுக்கு எதிர்வினை ஆட்டுவான் அப்படின்ற விதமா அவங்க உரையாடுறாங்க. அப்படி 2 பேரும் சேர்த்து அடிச்சேன்னா டிபார்ட்மெண்ட்டை நான் பாத்துக்கிறேன். எப்படி டிபார்ட்மெண்ட்டோட விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ அவங்க 2 சேர்த்து அடிச்சிரு அப்படின்னு சொல்லி காதுகுத்து ரவி சொல்ற விதமாகவும், அதுல இறந்து போன இந்த முத்துசரவணன் ரவுடி அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பின்னாடி இருக்கீங்கன்னு சொல்லுவானே நான் செஞ்சு முடிச்சிடறேனே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுவும் மீண்டும் மீண்டும் அவங்க தெளிவுபடுத்துறது என்ன அப்படின்னா, இப்படி செய்யும் போது இந்த 2 பேரும் சம்பவம் செய்யும் போது தமிழகமே அலறணும். தமிழகமே அலற மாதிரி டிபார்ட்மெண்ட் அப்படி ஆடி போற மாதிரி சம்பவத்தை பண்ணணுன்றாரு. அதே மாதிரி முத்துசரவணன் அவர்கள் நான் அதே மாதிரி செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் போகும்போது லாஸ்ட் பார்ட்ல என்ன வருது அப்படின்னா, இந்த சம்பவம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் யார் பேரும் வெளியே வரக்கூடாது, நீ உன்னோட பர்சனல் மோட்டோவில் இது செஞ்ச மாதிரி இருக்கணும். அதே நேரம் பின்னாடி இந்த 2 பேரும் கொலை செய்யறதுக்கு யாரு தூண்டுதலா இருந்தா அப்படின்னா கேஆர்வி பேரை இழுத்து விட்டுரு. கேஆர்வி பேரை எப்படி இழுத்து விடுறேன்னா, ஆனந்த் வந்து ஓட்ட சொன்னதாகவும் ஆனந்துக்கு கேஆர்வி சொன்னதாகவும் அதன்படி
இந்த பார்த்திபன் அதுக்கப்புறம் இந்த சிஷ்யா பாபு இந்த 2 வரையும் போட்டு தள்ளதா விஷயம் பரவணும் அப்படின்னு விஷயத்தை முடிக்கிறாங்க. அதோட சேர்த்து இதுக்கான கலெக்ஷன் எல்லாமே பாய்ட்டு இருந்து வாங்கிக்கலாம், நான் வாங்கி கொடுத்துறேன், டிபார்ட்மெண்ட்டை நான் பார்த்துக்கிறேன்றாங்க. இப்போ இந்த ஆடியோ எதனால முக்கியமானது அப்படின்னா, இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கு அப்புறம் தான் தீவிரமா இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி செய்திகள் உங்களுக்கு தெரிய வருது. ஆனா கடந்த 2 வருஷங்களாவே இந்த சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய, சென்னையின் புறப்பகுதியில் முக்கியமாக வட சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய ரவுடிகள் இருக்காங்களே, இவங்களுக்குள்ளான போட்டிகள் அடிச்சு ஒருத்தர் மேல வருது, இல்லாட்டி யாரையும் கொலை செய்யறதுக்கான விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாம் நடக்குது. ஆனா யார் துணையோட நடக்குது? காவல்துறையோட துணையோட நடக்குது அப்படின்ற விஷயத்துல மிக முக்கியமான செய்தி அது கொடுக்குது. நீங்க நல்லா கவனிங்க, எங்க இருந்து இது ஆரம்பிக்குது? ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை. ஆனா ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கு யார் காரணம் சொல்றாங்க? ஆற்காடு சுரேஷ். ஆற்காடு சுரேஷ் சம்பந்தப்பட்டவர்கள். ஏன்னா ஆற்காடு சுரேஷ் அவர்களை போன விடம் வெட்டி கொண்டாங்க. அது பழி தீர்க்கும் விதமாக தான் இங்கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார். இதுதான் நமக்கு செய்தி. ஆனால் இதில் நல்லா கவனிச்சுக்கிறீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது 18 ஆகஸ்ட் 2023. அதற்கு முந்தின நாள், ஒரு நாளைக்கு முன்னாடி இன்னொரு நபர் கொலை செய்யப்படுகிறார். அவர் ரெட் ஹில்ஸ் ஏரியாவை சேர்ந்த பிரபலமான தாதாவான ரெட் ஹில்ஸ் பார்த்திபன் அவர்கள். அப்போ ரெட் ஹில்ஸ் பார்த்திபன் அவர்கள் படுகொலை செய்யப்படுறதும், அடுத்த நாள் இந்த ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்படுறதும் ஒரே மாதிரியான நடக்குது, ஒரே டீம் மூலமா நடக்குன்ற ஒரு செய்தி உண்டு. இந்த நிலைமையில இதற்கு முன்பு வெளியான ஆடியோ இருக்குல்ல, அது பார்த்திபன் சம்பந்தப்பட்டது. பார்த்திபன் அவர்கள் மதுரைக்கு போனாரு, 25 லட்சம் கொடுத்தாரு, யாரை போட்டு தள்ளுறதுக்கு? இவரை போட்டு தள்ளுறதுக்கு. இவர் தான் இதுல பேசிக்கிட்டு இருந்தாங்க, 2 பேர் தான். இவர் தான் அதுக்கு முந்திக்கிட்டு பார்த்திபன் அவர்களை போட்டு தள்ளிட்டாரு. அடுத்த 3 மாசத்துல, அதாவது 17 ஆகஸ்ட் 2023 கொலை செய்யப்படக்கூடிய பார்த்திபன் அவர்கள் கொலை செய்யப்பட்டதுமே அடுத்த 55 நாட்கள்ல அந்த கொலைக்கு காரணமான முத்துசரவணன் இருக்கார் இல்லையா, அந்த ஆடியோல பேசியிருந்தாரு, இந்த நபரை போலீஸ் என்கவுண்டர் பண்ணுது. இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, போலீஸ் என்கவுண்டர் ஆகட்டும், இல்லாட்டி ரவுடிகளை விடுவிக்கிறதாகட்டும், இல்லை ரவுடிகள் சார்ந்த அந்த கேஸ் இருக்கு இல்லையா, அது ஒண்ணும் இல்லாம ஆகிறதாகட்டும், இந்த மாதிரி எல்லா விதமான வேலைகளுமே போதிய அளவுக்கு இந்த டிபார்ட்மெண்டோட ஆதரவு இருக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தங்க மேலேயும் 33 கேஸ், 40 கேஸ், 50 கேஸ் இருக்குது. அதுல குறைஞ்சபட்சம் 10-15 கொலை கேஸ் இருக்குது. அந்த எந்த கேஸ்லுமே இவங்களுக்கு உறுதியான ஆதாரத்துடன் இவங்க குற்றவாளி நிரூபிக்க முடியலன்னா, இந்த மாதிரி எத்தனை வழக்குகள் தேங்கி நிற்கும்? எதனால தேங்கி நிற்கும் புரிஞ்சுக்க முடியுதா? இதை தெளிவா புரிஞ்சுக்க நம்ம எதனால முடியுது? இந்த ஆடியோல இருந்து முடியுது. இந்த காவல்துறை யாருக்கு கீழே வருது? அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். கடைசி கேள்வியா தான், யாருக்கு கீழே வருது? MK ஸ்டாலின் கீழே தானே வருது, முதலமைச்சருக்கு கீழே தானே வருது. முதலமைச்சருக்கு கீழே வருதுன்னா யோசிச்சு பாருங்க, எந்த காவல்துறை அதிகாரியாவது இந்த ஆளும் தரப்புல இருந்து ஒரு பிரஷர் இல்லாம இந்த வேலைகள்ல இந்த ரவுடிகளுக்கு உதவ முடியுமா? எனவே ஆளும் தரப்பை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அதுவும் முதல்வரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, உங்களுக்கு துறைக்கும் கீழே வரக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த காவல்துறையினர் எந்த அளவுக்கு உண்மையிலேயே இந்த தாதாக்கள், இந்த ரவுடிகள் இவங்க மீதான இந்த அட்டுழியம் ஆட்டம் இல்லையா, இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. எங்களுக்கு முயற்சி பண்ற மாதிரி தெரியல. இவங்களுக்கு சார்பா இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்களே, அவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துவராத நபர்கள் ஃபுல்லாக அதுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்கி அவங்களுக்குள்ளே சண்டை இழுத்து விட்டு கடைசியில் அதை முடிச்சு வச்சு இவங்க அதில் லாபம் அடைய முயற்சி பண்றாங்க. யாரு? ஆளுங்கட்சியினர். இன்னும் தெளிவாக ஒன்று சொல்றீங்க, அது என்ன அப்படின்னா, இதோட முக்கியமான ரவுடிகளை பட்டியலிட்டு அவங்க கையில் சில 100 கோடிகளுக்கு சொத்து இந்த சென்னைக்குள்ளேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நபர்களை மட்டும் தனியா பிரிச்சு அவங்களுக்கு பயம் காட்டி அந்த சொத்துக்களை ஆளும் தரப்பினை கைப்பற்றுறதுக்கு போதுமான முயற்சியும் நடக்குது. யாரு? ரவுடிக்கெல்லாம் ரவுடியா யார் இருக்கா? ஆளும் தரப்பு இருந்தா என்ன உருப்படும்? இப்படி ஒரே ஒரு ஆடியோ மூலமாக பார்த்திபன் நபரை கொலை செஞ்சுட்டு அந்த பழியை யார் மேல தூக்கி போடணுன்ற வரைக்கும் பேசிட்டு அது டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரே ஒரு லைன்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு செய்தி சொல்லுதுன்னா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நபர்கள்லாம் எந்த அளவுக்கு வரலாறு இருக்கலாம், ரவுடிகளா வரலாறு இருக்கலாம், அவங்க இப்ப என்ன மாதிரி நடவடிக்கைகள் இருக்காங்க அப்படின்ற விஷயத்துல கவனம் செலுத்துறதை விட்டுட்டு எங்க போய் நிக்குது காவல்துறை? நெல்சன் மனைவிட்ட போய் நிக்குது. நெல்சன் மனைவிட்ட போய் சம்மன் கொடுத்ததை ஒரு பெரிய செய்தியா லீக் பண்ணிவிட்டு இருக்கிற செய்தித்தாள்கள்லாம், செய்தி நிறுவனங்கள்லாம் பேசும்படியா செய்யறது எதனால? அப்ப நீங்க உண்மையான விஷயத்திலிருந்து ஒட்டுமொத்தமா திசை திருப்பதற்கு நெல்சன் அவருடைய மனைவி பேரை இழுத்துக்கிறீங்க. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது எல்லாமே ஒரு துளி. அதாவது நம்ம ரிசர்ச் பண்ணதுல வட சென்னையை மட்டும் எடுத்து அதனுடைய வரலாறு என்ன, அதனுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய தாதாக்களுடைய நிலைமை என்ன, அவங்க யார் யாரெல்லாம் வட சென்னையில் எந்தெந்த பகுதிகளை கட்டுப்படுத்துறாங்க, அவங்களுடைய வரலாறு என்ன, அவங்களுடைய சொத்து வரலாறு என்ன, அந்த சொத்துக்கள் எப்படி இருக்கு, அந்த சொத்துக்களுடைய பட்டியல் எடுத்தா பிரமிப்பா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் 100 கோடி 200 கோடிக்குள்ள சொத்து, எல்லாருமே தாதா. அந்தந்த பகுதியில் பெரிய அளவில் கட்டுக்குள் வச்சிருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு தாதாவை போட்டுட்டு இன்னொரு நபர் வரக்கு முயற்சி பண்றான்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் 30 வருஷம் தீவிரமா இருக்கு. இதையெல்லாம் தேடும் போது எங்களுக்கு 1008 தகவல் வருது. இந்த தகவலை வெளியிடுறதா வேணாமா,
இதெல்லாம் வச்சுக்கிறதா, இது யார்கிட்ட கொடுக்கறது? ஏன்னா ஆனா அந்த தகவல்லாம் காவல்துறை சார்ந்து பல கேள்விகள் எழுப்புது. இப்படியான அனைத்து தகவல்களும் ஒவ்வொன்றாக முழுமையா ஆய்வு பண்ணிட்டு நானே வெளியே கொண்டு வர முயற்சி பண்றேன். ஏன் அப்படின்னா ஒன்னே ஒன்று காரணம். அது என்ன அப்படின்னா, வட சென்னையில் இருக்கக்கூடிய இளைஞர் இருக்கீங்களே, இவங்களெல்லாம் நீங்க முன்மாதிரியா பார்த்து வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அது பெரிய தப்பு. அந்த தப்பை ரஞ்சித்ல இருந்து வெற்றிமாறன் வரைக்கும் சொல்றது இல்லை. ஆனா இது எல்லாம் பெரும் குற்றவாளிகளாக அந்த சமூகத்தை மாத்தி இருக்கு 30 வருஷத்துல. அதை திருத்தணும்ன்ற எண்ணமோ, இந்த தவறுகளை தெரிஞ்சும் தெரியாம ஈடுபடக்கூடிய தாதாக்கள் இருப்பாங்களே, அவங்க வேற வேலைகளை பார்க்கலாம், உருப்படியான வேலையில, அதுவும் தானே காரணமே ஒழிய இது அப்படியே வடசென்னை மேலும் மேலும் இதையே செஞ்சு மேலும் மோசமான நிலைமைக்கு போகக்கூடாதுன்றதை எங்களோட எண்ணம். எனவே அடுத்தடுத்து மிக முக்கியமான ஆதாரங்கள் வெளியிடப்படும்.